யார் அங்க தலைமைக்கு வராங்க, இவரு வராங்களா, இவரு பரவாயில்லையா அப்படிலாம் கிடையாது. அந்த கட்சியே ஒரு மோசமான ஒரு கட்சி. அந்த கட்சியில ஒரு தலைமையாக ஒரு மோசமான நபர் தான் வர முடியும். அதனால அதுல வந்து நீங்க வந்து ஒரு ஒரு யார் வருகிறார்கள், அடுத்து அண்ணாமலை பரவாயில்லையா, அது எதிர்பார்ப்பே கிடையாது. யார் வந்தாலும், அது வந்து அந்த கட்சி தலைமை வந்து அந்த கட்சி எவ்வளோ மோசமா இருக்கிறதோ, அது போன்ற ஒரு மோசமான நபர் தான் மீண்டும் பாஜக தலைமைக்கு வரப்போறாங்க. இல்ல எல்லாரும் அரவணைக்கிற மாரி. யார அரவணைக்கிறது? அவங்க கட்சிக்குள்ள அரவணைக்கிறது. ஆனா, அவங்க என்ன இப்ப மாற்றி வந்து அண்ணாமலைக்கு பதில் வேற யார் போட்டாலும், நீங்க வந்து அவங்க டார்கெட் என்ன? பாஜக எப்படி பார்க்குறாங்க தமிழ் சமுதாயத்தன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சமுதாயத்த ஒரு பெரும்பான்மை ஜாதிய சமூகமா பார்க்குறாங்க. அதனால உங்களுக்கு வந்து முதல்ல வந்து அவங்களோட டார்கெட் வந்து நாடார் சமுதாயத்தை டார்கெட் பண்ணி அவங்க தொடர்ந்து அவருக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சர் பதவி குடுத்தது, முக்கியத்துவம் குடுத்தது. அதற்கு பிற்பாடு தமிழிசைக்கு தலைவர் பதவி குடுத்ததுன்னு சொல்லி, தென் மாவட்டத்தில் இருக்க பெரும்பான்மையான நாடார் சமுதாய மக்கள வந்து தன்பால் ஈர்க்கணும் என்பதற்காக அந்த வேலைய பார்த்தாங்க. அப்புறம் வணிகம் சார்ந்தவங்க இருக்கிறதுனால, அவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தாங்க. அதற்கு பின்னால கட்சி வந்து பாஜகனாலே ஒரு இஸ்லாமிய விருப்பு, தலித் விரோத கட்சியாக அறியப்படுதுங்கும்போது, அதற்கு ஒரு இன்னொரு முற்போக்கு அடையாளம் தருவணுங்கிறதுக்காக பார்த்தீங்களா, நீங்கலாம் உங்க கட்சியில வந்து இன்னும் தலித்திய தலைவர் ஆகல. நாங்க ஆக்குறோம் பார் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்காக முருகனை தற்காலிகமா ஆக்குனாங்க. அவரும் அதே ரோல் தான் பண்ணாரு. தமிழிசை என்ன பண்ணாங்களோ அத தான் பண்ணாரு. அதற்கு பிற்பாடு இன்னொரு பெரும்பான்மை சமூகம். கொங்கு பெல்ட்ல இந்த பக்கம் நாடார் சமுதாய மக்கள் பாஜகவுக்கு இருப்பாங்க. இந்த பக்கம் கொங்கு பெல்ட்ல இருப்பாங்கங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கிற மாதிரி. அதுலருந்து ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் என்பதனால தான் அண்ணாமலைக்கு அந்த பதவி குடுக்கப்பட்டது. அவர் வந்து கொங்கு பெல்ட்ல இருக்கிற ஒரு இருப்பார். அதுக்காக செல்வாக்கு கிடைக்கும் தான் அவருக்கு அந்த பதவி குடுத்தாங்க. அப்படி வந்தது. இப்போ யாருக்கு குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பவும் ஏதாவது ஒரு பெரும்பான்மை ஜாதி சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அநேகமா ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு கிடைக்கலாம். அடுத்த டார்கெட் அவங்களுக்கு அதுதான். நான் இந்த பக்கம் நாடார் சமுதாய மக்கள், மேற்கு மட்டத்தில வந்து கொங்கு வேளாளர் வந்துட்டாங்க. அதற்கு பிற்பாடு அந்த பக்கத்திலே நாடார் சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் இருக்குது. ஆனா, முக்குளத்தோருக்கு இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு கண்ணோட்டம் இருக்கும். அது ரொம்ப நாளாவே நாடார் சமுதாய மக்களும் முக்குளத்தோருக்குமான ஒரு கான்ட்ரோவர்சி இருக்கிறதாவும் கூட ஒரு அப்போ காமராஜர், தேவர் அவங்க அரசியலுக்குள்ளலாம் அந்த பிரச்சனை போச்சு. அதனால முக்குளத்தோர் பக்கத்தில ஒரு செல்வாக்கு வருவதற்காக அந்த சமூகத்திலருந்து யாருக்காவது குடுக்கலாம் அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் தோணுது. நானா முடிவு செய்றேன். பாஜக போகிற இதுல அப்படின்னு. யார் என்ன வந்தாலும் குறைந்தபட்சம் ஆ தமிழிசை சவுந்தரராஜன் நாடார் சமுதாயத்திலிருந்து வந்திருந்தாலும், அவங்க தலைவர் பதவியில இருக்கும்போது தான், நாடார் சமுதாய மக்களோட வணிகம் சூறையாடப்பட்டது பாஜகவால. அவங்க ஒண்ணுமே பண்ணல. அமைச்சரா இருந்தாரு பொன் ராதாகிருஷ்ணன். அவர் அமைச்சரா இருக்கும்போது தமிழ்நாடு வர்த்தகத்திலிருந்து நாடார்கள் அந்நியமாயி, அந்த இடத்தில் வந்து ஏறக்குறைய மார்வாடிகள் நிரம்பி விக்கிற ஒரு வணிகமா மாறிப்போச்சு. அது இல்லாம ஜிஎஸ்டி கொண்டு வந்து, அந்த ஜிஎஸ்டியால் வணிகத்தில் முதல்ல நடுத்தருக்கு வந்தது யாரு? பெருமளவில் பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாடார் சமுதாய மக்கள் தான்.